கேஸ் சிலிண்டர் யாரு சார் அமல்படுத்தணும், யாரு சார் வந்து சப்ளை பண்ற அதிகாரம், பர்ச்சேஸ் பண்றது எல்லா அதிகாரம் யாருக்கு? மத்திய அரசுக்கு. இப்ப யார் தெரியுமா சூழ்ச்சி பண்றது? விஜய் தான் சூழ்ச்சி பண்றாரு. மாநில அரசை கொண்டாந்து அதுல சேர்க்கிறாரு. ஏன்னா உங்க ஓட்டு வேட்டைக்காக, தேர்தல் அரசியலுக்காக மக்கள் கிட்ட போய் சொல்லலாமா? ஏன் திணிக்கிறீங்க கேஸ் சிலிண்டர் விஷயத்துல? ரேஷன் கடையில் அரிசி வரலைன்னா திட்டணும், தமிழ்நாடு அரசை திட்டணும். கரண்ட் பில்ல கூட்டுறாங்க, சொத்து வரியை கூட்டுறாங்கன்னா தமிழ்நாடு அரசை திட்டணும். தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு. கேஸ் சிலிண்டர் ஒரு பத்திரிகையாளர் நீங்க சொல்லுங்க, ஒரு லேமேனா நான் கேட்கிறேன், கேஸ் சிலிண்டர் யார் சார் பொறுப்பு? எதுக்காக மாநில அரசு கொண்டு வந்து திணிக்கிறீங்க? சூழ்ச்சி யார் செய்யறா? விஜய் தான் சூழ்ச்சி செய்யறார். ரெண்டாவது சூழ்ச்சியை அவர் கவுண்டர் பண்றாரு. சார் கவுண்டர் பண்றது உண்மையை சொல்லி பண்ணணும். ஒரு புதிய வரவு, ஒரு மாற்று அரசியல் பண்ற தூய சக்தி விஜய் பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? உண்மையை சொல்லி முகத்திரையை கிழிக்கணும். ஸ்டாலின் முகத்திரையை, திமுக முகத்திரையை, அமித்ஷா முகத்திரையை, பிஜேபி முகத்திரையை உண்மையை சொல்லி கிழிக்கணும் சார். மக்கள் கிட்ட பொய் சொல்லக்கூடாது. ரெண்டாவது விஷயம் அவர் சொன்னது, நீதி கேட்டு வந்தேன்னு சொன்னது ஜனநாயகனுக்காக. 4 மாசமே மௌனமா இருந்தீங்க. அது பத்திக்கிட்டு எறிகிற போது எல்லாரும் குரல் கொடுத்தாங்களே, ராகுல் காந்தி, ஸ்டாலின் எல்லாரும் குரல் கொடுத்த போது வாய மூடி மௌனமே இருந்தீங்களே ஏன்? சரி, அதுலயும் இன்னொரு பொய்ய சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து அதை தடுத்துட்டாங்கிறார். நீங்களும் சினிமா தொடர்புடையவர் தான், நீண்ட கால அனுபவம் உள்ளவர். சென்சார் சர்டிஃபிகேட் யார் சார் கொடுப்பா? அது ஒரு அட்டானமஸ் பாடியாவே இருந்தாலும் அதுக்கு கவர்ன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். மாநில அரசுக்கு துளியாவது சம்பந்தம் இருக்கா ஒரு படம் வெளிவருவதில்? இல்லை இல்லை. அப்ப விஜய் போய் சொல்லலாமா? அரசியல் ரீதியாக பிஜேபியும் திமுகவும் கள்ள உறவு வைத்து பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் சொல்லுங்க. விஜய்க்கு அந்த உரிமை இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதைத்தான் அம்பலப்படுத்தணும். நான் குறுக்க வரமாட்டேன். ஏன்னா ஒரு விஜய் ஏதோ ஆதாரத்தை வச்சிருக்காரு போல, ஏதோ ஒரு ஊழலை கண்டுபிடிச்சாருன்னு நம்ம சொல்லலாம். உண்மைக்கு மாறா அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்துல மாநில அரசும் சேர்ந்து சூழ்ச்சி செய்யுதுங்கிறது நீலி கண்ணீர் வடிக்கிற மாதிரின்னு நான் பச்சையா போட்டு உடைக்கணும். உங்க கடமையும் அதுவா தான் இருக்கணும். உண்மையை சொல்லி மக்கள் கிட்ட போகணும் சார். எதுக்கு சார் பொய் சொல்றீங்க? மற்ற விஷயங்களை பத்தி ஏன் பேச மாட்டாரு அவரு? திமுக பத்தி விமர்சிக்கிறதுக்கு மற்ற விஷயங்கள் ஏன் பேச மாட்டீங்க? புரியுதுங்களா சார்? இதுதான் தூய சக்தியினுடைய லட்சணம் இதானா சார்?